எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தை, நம்மளோட மதர் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் இருந்ததுங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 190 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 167 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 40 பாயிண்ட் அப்புங்க. அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு 25% டாரிஃப் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இம்போர்ட்ஸ்க்கு சைன் பண்ணிட்டாரு. அங்க வரக்கூடிய உள்நாட்டுக்கு வரக்கூடிய ஸ்டீல் அண்ட் அலுமினியம் எல்லாத்துக்குமே டாரிஃப் போட்டோம் அப்படின்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் நிறுவனங்களுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவா தெரியுங்க ஷார்ட் டேர்ம்ல. பட் லாங் டேர்ம்ல இன்ஃபிளேஷனை கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜெரோம் பவல் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 12-20 மாசமா இன்ஃபிளேஷனை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. இப்போ மறுபடியும் வந்து இன்ஃபிளேஷன் மேலே ஏறுறதுக்கு இது வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க. நேற்று யூஎஸ் ஸ்டீல், அதாவது உள்நாட்டு நிறுவனம், ஒரு 5% வந்து அப்பு. இந்த யூஎஸ்டியில பொறுத்த வரைக்கும் ஜப்பான் நாட்டு நிறுவனம் நிப்பான் ஸ்டீல் வந்து அந்த யூஎஸ்டியில அக்வயர் பண்றதுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து யூஎஸ்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை வந்து அக்வயர் பண்ணணும் அப்படின்றத நீங்க வந்து நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ இந்த டாரிஃப் 25% டாரிஃப் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்ப்போங்க. நம்ம வந்து யூஎஸ்க்கு ஒரு 5% ஸ்டீலை நம்ம ஏற்றுமதி பண்றோம். ஒரு 11 to 12% நம்மளோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ல அலுமினியம் எக்ஸ்போர்ட் வந்து இருக்குதுங்க. இது வந்து இங்க உள்ள லோக்கல் ஸ்டீல் பிளேயர்ஸ்க்கு எப்படி ப்ரெஷர் உருவாக்கும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அதிகமா ஸ்டீல் அலுமினியம் எக்ஸ்போர்ட் பண்றது யாரு அப்படின்னா வியட்நாமு, ஜப்பானு, சைனா. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்ப அடுத்த பெரிய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா தான். இந்தியாவில் அதிகமான ஸ்டீலை வந்து டம்ப் பண்ணுவாங்க அட் லோயஸ்ட் ப்ரைசஸ்ல. ஸோ அவங்க லோயர் ப்ரைசஸ்ல உள்ள கொண்டு வர்றப்ப இங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ்க்கு, முக்கியமா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற டாடா ஸ்டீல் போன்ற நிறுவனங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். அடுத்து ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்குள்ள இப்பதாங்க வந்திருக்கிறாரு. இஸ்ரேல் பாலஸ்தீனுக்குள்ள பிரச்சனை அப்படின்றது ஒரு நிலத்தகராறு தாங்க காசாவுக்காக. ஹமாஸ் அமைப்புக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறாரு, இந்த வாரத்துக்குள்ள பிணை கைதிகள்லாம் நீங்க விடல அப்படின்னா என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ இந்த வாரத்தோட முடிவுல ட்ரம்ப் வந்து அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான மூவ் பண்ணுவாரு அப்படின்றத மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கும். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 80 ரூபா விலை ஏறிடுச்சுங்க. ஒரு நியூ ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. ஸோ ட்ரம்ப்போட இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து கோல்டு பிரைஸை சீக்கிரமே 10,000க்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8,060க்கு போயிடுச்சுங்க. 80 ரூபா அப்பு. ஸோ டாலர் விட ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னா கோல்டுன்னு நினைக்கிறேங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 87 ரூபாயா இருக்குங்க ஒரு டாலர். பிரெண்ட் க்ரூட் வந்து நான் கடைசியா பார்த்தப்ப $76 இருக்கு ஒரு பேரல். அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பிப்ரவரி 10ஆம் தேதி எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்க ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து எஃப்ஐஐஸ் பயங்கரமா விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போகும். 2460 கோடிக்கு பக்கமா நேற்று எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 125 பாயிண்ட் குறைஞ்சிருந்ததுங்க. நான் வந்து ரெக்கார்ட் பண்றப்ப 23,250க்கு பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தது. செல்லிங் ப்ரெஷர் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். தென் ட்ரம்ப் ப்ரெஷர், தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றது வந்து ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணிருக்காங்களே, அது வந்து அட்ராக்டிவ்னஸ் டுவர்ட்ஸ் ஐஎன்ஆர் ருப்பியோட அட்ராக்ஷனை குறைக்குங்க. டெபாசிட்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு லாங் டேர்ம்ல. இது எல்லாமே ருப்பியை வந்து வீக்கன் ஆகும். அடுத்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்ப்போங்க. எஸ்எம்இ ஐபிஓஸ் நிறைய வந்ததுல 2024 அதுல எக்கச்சக்கமான லிஸ்டட் கம்பெனிஸ், எஸ்எம்இ ஐபிஓஸ்ல லிஸ்ட் ஆன கம்பெனிஸ், நிறைய கம்பெனி வந்து ரெட்ல தான் இருக்கு. அதாவது 3 நிறுவனத்துல ஒரு நிறுவனம் ரெட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 266 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 88 கம்பெனிஸ் வந்து ரெட்ல தான் இருக்கு. அந்த 88 கம்பெனிஸ்ல அந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கும் இல்லையா, அதுல ஒரு 36 கம்பெனிஸ் வந்து 100 டைம்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரைப் ஆன கம்பெனிஸ், அது எல்லாமே ரெட்ல தான் இருக்கு. அதாவது 1000 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆன ஒரு கம்பெனியே ஒரு 30% டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பிசினஸ் பண்றாங்க, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாரு, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா அப்படின்லாம் தெரியாம நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை வெறும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல நிறைய லாஸ், நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இந்த செய்தியில இருந்து தெரியுதுங்க. நான் இந்த செய்தியோட பிசினஸ் லைன் லிங்கை நான் போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. அடுத்து காஃபி டேல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. என்சிஎல்டிஏ ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு சைடு போனாலும் ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் லிமிடெட் அவங்களோட கிரெடிட்டர் ஒரு 230 கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை செட்டில் பண்றதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். அதை சீக்கிரம் முடிச்சிருவோம். பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னும் சரி பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ரெடி ஆனால் நாங்கள் வந்து
அந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குதுங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2019 விஜி சித்தார்த் அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கடன் நிறைய இருந்தது. அது எல்லாமே இவங்களோட அசட்ஸை வச்சு அவங்களோட கடனை பயங்கரமா குறைச்சிட்டாங்க. இந்த கடனையும் குறைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கடனை வந்து எப்படியும் முடிச்சிருவாங்க. இந்த வருஷத்துல இந்த கம்பெனி கடன்லாம் அடைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போங்க. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஃபைனரி பிசினஸ், தென் டெலிகம்யூனிகேஷன், ரீட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கங்க்ளாமரேட்டா இருக்காங்க. அது போக ஒரு சப்சிடரி மூலமா ரைஸ் வேர்ல்ட் வைட் அப்படின்ற சப்சிடரி மூலமா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் இவங்க தான் ஓனரா இருக்காங்க. இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து லண்டன் பேஸ்டு ஓவல் இன்வின்சிபிள் அப்படின்ற ஒரு டீமை வந்து நாங்கள் விலைக்கு வாங்க போகிறோம். அதில் ஒரு 49% ஸ்டேக்கை வந்து நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஏற்கனவே ஒரு 14% கீழே விழுந்திருக்குங்க கடைசி 6 மாதத்தில் அதோட பீக்ல இருந்து. நம்ம இந்த கம்பெனிஸை வந்து பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. இந்த செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை சொன்னாங்க. அடுத்து ஃபெடரல் பேங்க், கரூர் வைசியா பேங்க் ரெண்டுக்குமே ஆர்பிஐ வந்து ஒரு பெனால்ட்டியே போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நான் கம்பைலன்ஸ் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் கம்பைலன்ஸ் இருக்கிறதாக அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 27.3 லட்சம் ரூபாய் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. கரூர் வைசியா பேங்க் 8.3 லட்சம் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த டெபாசிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க இல்லையா, அதுல நான் கம்பைலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெடரல் பேங்க்கும் கேவிபிக்கு லோன் டிஸ்பர்ஸ் பண்ணதுல கிரெடிட் டெலிவரியில நான் கம்பைலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு 8.3 லட்சமும் பெனால்ட்டி வந்து போட்டிருக்கிறாங்க. இதனால கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பாதிக்காது. இதற்கான விளக்கத்தை பார்த்துக்குவாங்க. ரெண்டுமே வந்து நல்ல கம்பெனி தான். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்லயோ வாட்ச் லிஸ்ட்லயோ இல்லை. ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வர ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ்ல ஒரு செய்தி வந்திருக்குங்க. பாரதியா சன்ஸ்கிருதி தர்ஷன் ட்ரஸ்ட் அவங்களோட இன்டகிரேட்டட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் பூனேல ஒன்று இருக்குங்க. அவங்களோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு எதுக்கு அப்படின்னா 2 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம், அதாவது டாடா கெமிக்கல்ஸோட R&D டீம், தென் இன்டகிரேட்டட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் இவங்களோட R&D டீம் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஆயுர்வேதிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்றதுக்கு. எதுல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுல. இது எதுக்கு அப்படின்னா டு டெவலப் அட்வான்ஸ்டு சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஒரு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் சோடா ஆஷ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. பட் ஃபார்மா கிரேட் பைகார்பனேட் பிளான்ட் ஏற்கனவே அவங்க யூகேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அவுட்புட் ஃபினான்ஷியல் 27க்கு மேல வர ஆரம்பிச்சிடும். தென் இங்கேயும் இந்த மாதிரி எம்ஓஎஸ்லாம் சைன் பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஃபார்மா கம்பெனிஸ்க்கு தேவையான கெமிக்கல்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. பட் டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படியும் அந்த கம்பெனியை டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டாடா கெமிக்கல்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டாடா கெமிக்கல்ஸோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 47 இருக்கே சார். நம்ம வந்து 30 கீழே இருந்தால் தான் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இதை லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க? இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆனப்ப அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.2, 1.3 இருந்ததுங்க. பி வந்து 13, 14 இருந்தது. அப்போ வந்து அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒரு 1.5 வருஷமா சோடா ஆஷோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருந்தது. இந்தியாவில் சோடா ஆஷோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருந்தது. சைனால இருந்து சீப்பா உள்ள வந்தது சோடா ஆஷ். தென் யூகே, யூஎஸ்ல எல்லாம் டிமாண்ட் பயங்கரமா குறைஞ்சதுங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருச்சு. அதனால பிஇ அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஃபர்ஸ்ட் திங். தென் பிரைஸ் டு புக் இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1 அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. தென் நல்ல ப்ரொமோட்டர்ஸ், தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. தென் இப்போ ஃபார்மா கிரேட் கம்பெனிக்கு ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான கெமிக்கல்ஸை ரெடி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 10 to 15 இயர்ஸில் நம்மளுக்கு வந்து டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தாங்க இதை வந்து சேர்த்துருக்கேன். பி வந்து 30 வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம் தான். அடுத்து ஸ்விக்கியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனி ஒரு 559 ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க. அதை விட கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சதுக்கே நம்ம வந்து அலறிடக்கூடாதுங்க. 50% வரைக்கும் குறைஞ்சாலும் நம்ம வந்து தைரியமா இருக்கணும் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், நல்ல ப்ரொமோட்டர், தென் நல்ல பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கிறதா வாங்குங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ இன்னும் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டும் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஹையர் ப்ரைஸில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ரெவன்யூ க்ரோத் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டெட் டு ஈக்விட்டி அதிகமாக இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ணுற லெவலை விட அதிகமாக இருக்குங்க. 0.30 இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனிஸ், இப்போ டாடா கெமிக்கல்ஸ் மாதிரி உள்ள கம்பெனிக்கு டெட் இருந்தால் நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க.
அவங்களுக்கு டிசிஎஸ்லேருந்து பணம் வருது. தென் ஒரு 20 லிஸ்டட் கம்பெனி இருக்குது. அது போக எவ்வளோ கம்பெனி இருக்குன்னு எனக்கே தெரியாதுங்க. அவ்வளோ கம்பெனி இருக்குது. ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இந்த கடன்லாம் வந்து நினச்சாங்கன்னா எப்போனாலும் அடைச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு கடனை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸில் போயிட்டு உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அடுத்து கோல்டு இடிஎஃப், ஃபார்மா இடிஎஃப், ஐடி இடிஎஃப் இதெல்லாம் வந்து நான் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. இடிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. மற்ற இடத்துல எல்லாம் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார்மாலே நிறைய கம்பெனிஸ் வந்து வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கோல்டு இடிஎஃப் இப்போ வந்து பீக்கில் இருக்குங்க, ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு 500, ஒரு 100, ஒரு 250 ரூபாய் குறையிறப்ப கோல்டு இடிஎஃப்ல என்டர் ஆகிக்கலாம். மற்ற இடிஎஃப்க்கு நீங்கள் வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தேடி பிடிக்கிறது நல்லது. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க்கை வந்து நான் ஒரு 20 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்காதீங்க. நீங்கள் வந்து நல்ல ஸ்டாக்காக பார்த்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே கவலைப்படவே தேவையில்லை. இப்பயும் ப்ரைஸ் டு புக் எடுத்துக்கிட்டோம்னா அதோட புக் வேல்யூ விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் நல்லா இருக்குது. தென் பிஆர் சேஷாத்ரி அவர்கள் எம்டி சிஇஓவாக இருக்கார். கண்டிப்பாக நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாருங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தென் அசோகா பில்கான் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சைடு போகிறதே கிடையாது. இதுக்கு டெட் டு ஈக்விட்டி 2.5 கிட்ட இருக்குங்க. ஸ்மால் கேப், ரிஸ்க் ஜாஸ்தி, நம்மள்ட்ட நிறையா பணம் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி அவங்கெல்லாம் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கொண்டு போய் போட்டிருப்பாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம வாங்குறது ஒரு 1000, 2000, 5000, 10,000 வாங்குறவங்க இந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தியாக உள்ள கம்பெனியில் போய் விழுந்துடக்கூடாதுங்க. தென் மிஸ்டன் ஃபுட்ஸ் அப்படின்ற பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு சில காலத்துக்கு முன்பு ஒரு சில பென்னி ஸ்டாக்ஸை ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாருங்க. நீங்கள் வந்து 2 ரூபா 1 ரூபாய்க்கெல்லாம் ஒரு 1 லட்சம் ஸ்டாக் வாங்குங்க. 1 ரூபா கூடினாலே உங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர். அப்படியெல்லாம் தயவு செய்து யாரும் சொல்கிறாங்கன்னு பண்ணிடவே கூடாதுங்க. நல்ல ப்ரொமோட்டராக இருக்கணும், லார்ஜ் கேப்பாக இருக்கணும், க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கணும். இது இல்லாமல் ஷேர் ப்ரைஸ் ஏறாதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி மட்டும்தான் ஷேர் ப்ரைஸை அடுத்த லெவல் கொண்டு போகுமே தவிர சும்மா ஏதாவது 5 ரூபா, 2 ரூபா, 20 ரூபா, தென் 16 ரூபா அந்த மாதிரிக்கெல்லாம் தயவு செய்து போகாதீங்க. பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் உள்ளே போட்டு அப்படியே டபுள் ஆனால் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். சடன் ரைஸ் இருந்தால் சடன் ஃபால் கண்டிப்பாக இருக்குங்க. அதை எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இமாமி அப்படின்ற ஒரு கம்பெனி, எஃப்எம்சிஜி கம்பெனி பற்றி கேட்டிருக்கிறாங்க. பிஇ வந்து 30 இருக்குது. வேல்யூவேஷன்ஸ் நம்ம சொல்கிற ரேஞ்சுக்கு க்ளோஸராக தாங்க இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதை விட சூப்பரான வேல்யூவேஷனில் ஐடிசி இருக்குது. 26 தானே இருக்குது. நம்ம எதுக்கு இமாமிக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது போக இமாமி எத்தனை பிஸ்னஸ் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஐடிசியில் கடன் கிடையாது ஃபர்ஸ்ட் திங். சஞ்சய் பூரி சூப்பராக கம்பெனியை டர்ன் ஓவர் பண்ணிட்டாரு. ஐடிசி ஹோட்டலை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரித்து கொடுத்துட்டாரு எல்லாருக்கும். அது போக உள்ளே இருக்கிற பிஸ்னஸ் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. தென் அக்ரி பிஸ்னஸ் இருக்குது. தென் எஃப்எம்சிஜி சிகரெட் பிஸ்னஸ் இருக்குது. தென் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் பேக்கேஜிங் பிஸ்னஸ் இருக்குது. இன்னும் 4 பிஸ்னஸ் உள்ளே இருக்குது. இவ்வளோ பிஸ்னஸ் சேர்த்து 24 பிஇ. தெரியாமல் உள்ளே போயிருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கங்க ஐடிசிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே விட்டுருங்க. பெரும்பாலும் லாஸை வந்து புக் பண்ணாதீங்க. நான் வந்து இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு, நான் வந்து அதில் லாஸை புக் பண்ணிட்டு அந்த பணத்தை தூக்கி இன்னொரு இதில் போட்டு நான் அதை விட்டு அதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. அது இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். புதுசாக அடுத்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அது வாங்கினது நெகட்டிவ்ல எத்தனை மாதம் இருக்குன்னா தெரிஞ்சுக்குங்க. ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ரைட், க்ரோத் வந்து இருக்குங்க. பட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்து வாங்குறத இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் நிப்பான் இந்தியா ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஏதோ கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லைங்க. ஒரு சில நெருங்கிய நண்பர்கள் நான் அடம் பிடிப்பாங்க எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மட்டும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஃபண்டுக்குள்ளேயுமே போகிறதே கிடையாது. போன வீடியோவில் கேட்டிருந்தாருங்க எப்படி வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாங்க நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஏஜ் வந்து 40க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் நிறையா இருக்குங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற, நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிற, நல்ல ப்ரமோட்டர்ஸோட கம்பெனிஸ் வந்து இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டுக்குள்ளே போகிறதுக்கு, ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்களாவே ஒரு 5 ஸ்டாக், நல்ல ஸ்டாக் 5 டிஃப்ரெண்ட் செக்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்குங்க. ஆட்டோவில் ஹீரோவும் டாடா மோட்டார்ஸும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. ஃபார்மாவில் டாக்டர் ரெட்டியும் நாட்கவும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. தென் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ்இண்ட், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க்னு இவ்வளோ இருக்குது. நீங்கள் எஸ்ஐபியையும் டிஎம்பிஏ ஸ்மால் கேப் விட்டுருவோம் அப்படின்னா லார்ஜ் கேப் இண்டஸ்இண்ட் இருக்குது. ஹிந்துஜா குரூப் சூப்பரான ப்ரமோட்டர்ஸ். ஸோ ஸ்மால் கேப்பே விட்டுருங்க. லார்ஜ் கேப் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக டாடா கெமிக்கல்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ஸில் இருக்குது. தென் ஜைடஸ் 21 பிஇல தான் இருக்குது. இந்த மாதிரி வேல்யூவேஷன்ஸ் உள்ள ஸ்டாக், நல்ல ப்ரமோட்டர்ஸ் உள்ள ஸ்டாக், தென் வெளிநாட்டிலேருந்து டாலர்ஸாக உள்ளே வர்ற ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா
நீங்கள் வந்து உங்களோட டிசிப்ளினை இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.